அம்மனை பாக்குறதுக்கு கொண்டாடி காசு வந்துடும் வந்துடுவாங்க பாக்குறதுக்கு. ஆனா எப்ப வருவாங்க தெரியுமா? எப்ப வருவாங்க? இந்த சிரம்பட்டு விளந்தப்பே என் அருகில் வருவாங்க ஓடி. அடி மாதரசே எங்கள் அடி நாயகம் பொன்னி போர்களப்பு மீறா சென்று உங்க வீட்டுக்காரரு நீ பேசலையம்மா, அந்த கோபத்திலே சென்று அவன் செத்துட்டான். உங்க கணவர் செத்துட்டாரம்மா. உயிரோடு இருக்கும் போது நீ பேசியிருந்தால் உனக்கு என்ன புத்திமதி சொல்லிருப்பாரோ? உன் கணவர் இப்படி போலுமா இப்படி இருமா என்று சொல்லிருப்பாரோ? அவர் பேச்சு கேட்காம போனேம்மா, செத்துட்டாராம் போய். அப்படின்று யாராவது அந்த செவியில் கேட்கும்படியாக சொன்னார். அவ உயிர் இருக்காங்க, அங்க இருக்காது அவங்க அப்பா வீட்டுல. நேராக ஓடி வருவாள் மாண்டிருக்கும் இடத்தில். யாரு? கட்டிய மனைவி. ஏய், கட்டிய மனைவி ஓடி வருவா. யா வரான்னு சொல்றேன் கேளுங்க எல்லாரும். ஆம்பளைங்க சொத்து பொம்பளைங்க கிட்ட இருக்குது. 6 பொருள் வைத்திருக்கிறாங்க. ஆம்பளைங்க செத்துட்டு அவங்களுக்கு 6ம் போச்சு. என்னென்ன பொருள்? மாண்டாள் என்று சொன்ன உடனே வீடு வர உறவு. இந்த உறவு என்பது வீடு வரையும் இருக்குமா? யா செத்துவங்க பேர் என்ன சொல்லுங்க? தங்கவேல் அண்ணன் செத்தாங்க பாத்தீங்களா? கவுண்டரையா செத்த உடனே நீங்க சொல்லிருப்பீங்க என்னன்னு, மாமன் மச்சானுக்கு ஆள் உடுப்பா, எங்க அண்ணன் தம்பிகளுக்கு ஆள் உடுப்பா, பேரன் பேத்திக்கு ஆள் உடுப்பா. இன்னைக்குதான் இந்த முகத்தை பார்க்குவேன், நான் பார்க்கவே முடியாது. பூமிக்குள் மண்ணுக்குள் அடக்கம், நாளைக்கு பார்க்க முடியாதுப்பா. சொந்த பந்தத்திற்குள்ள ஆளு விடு அப்படின்னு சொல்றாங்க பத்தியா? அதுதான் உறவு. எங்க வீட்டாண்டுக்கும் போது வீடு வர உறவு, வீதி வர மனைவி. கொண்டாடிக்கிற பத்தியா? வீதி வரலையே அடிச்சுட்டு வருவா வாயி. எதுக்கு வராவா? நம்ம பொருள் எல்லாம் கொடுத்துடுறது. நம்ம கிட்ட என்னென்ன பொருள்? கணவன் மாண்டால் பெண்களிடத்தில் இருந்து பிரிந்து போவது எத்தனை பொருள் கேளுங்க. முகத்தில் மஞ்சள் பிரிஞ்சு போகுது அன்னைக்கோட அந்த மஞ்சளை கழுவி போட்டுருவாங்க. கணவர் போன பொண்ணு இந்த மஞ்சளை அழிப்பதற்கும் நெத்தியில் வைப்ப குங்குமை துடைப்பதற்கும் எந்த சாமிக்கு போனாலும் அவளுக்கு போட்டு வைக்க முடியாது. அதுக்கு பின்பு கணவன் மாண்ட பின்பு அந்த குங்குமை அவன் அழிப்பதற்கும் எங்கேயான ஊருக்கு அடிச்சுட்டு போ பொம்பளைங்கள போன உடனே எனக்கு வலையில போடுங்க, கையிலப்பா போடுங்க, என்ன சாமிக்கு அப்பதான் வருவா. ஆனா அந்த கணவன் மாண்டான் அந்த வலல் இருக்கிற கையில இந்த வலலை உடைப்பதற்கும் காலில் இருக்கக்கூடிய மிஞ்சை கலப்புவதற்கும் எல்லாமே இந்த கொண்டையில பாருங்க. பூக்காரனை பார்த்தா எனக்கு ஒரு மூலம் பூவான டைல வாங்கி கொடுவா. கணவன் மாண்ட பின்ப ஊர்ல இருக்கிற வாங்கி கொடுத்த கூட அவனால் வைக்க முடியாது. யா அந்த பாகியம் கணவனோட போனது. அந்த பூவை எடுப்பதற்கும் 5 பொருள் போனால் 6வது பொருள் ஒன்று இருக்குது. எது? இந்த 10 பேர் அறிய பச்சை பந்தல் அடியில் அனைத்து பேர்களும் பார்க்கும்படியாக கட்டினாரே அன்னைக்கு தாலி. அந்த தாலி கூட உங்களுக்கு இல்லம்மா, கணவன் செத்துட்டா. அந்த தாலியை அறுப்பதற்கும் நீ ஓடி வந்து அழுவாயோ என் பொண்ணி. இதற்காக ஓடி வந்து
மன்னா மன்னா என்று சொல்லி மாரடி தலவாய் பொண்ணே அதான் வீதி வர மனைவி காடு வரும் பிள்ளை பெத்த பிள்ளைங்க வருமா எங்க வரலையும் காடு அதுக்கு பெயர் சுடுகாடு காடு சுடுகாடு சுடுகாடு வந்து பிள்ளைகள் எதற்காக வருகிறார்கள் கொல்லி வைப்பதற்கும் கொடை உடைப்பதற்கும் எங்க அப்பா செத்துட்டாரு எங்க அம்மா செத்துருச்சு நான் தான் மூத்த பிள்ளை எங்க அம்மாவுக்கு செய்வேன் நான் இளைய பிள்ளை எங்க அப்பாவுக்கு செய்வேன் அப்பா நின்று கொல்லி வைப்பதற்கும் கொடை உடைப்பதற்கும் பிள்ளைகள் ஓடி வருவார்கள் காடு வரும் பிள்ளை கடிச்சு வரும் யாரு ஏய் வா உள்ள வா கடிச்சு வரும் கொண்டு போய் பொச்சிருங்க அந்த பணத்தை அப்ப ரெண்டு சொல்லி சுடுகாட்டுல கொண்டு போய் பணத்தை வச்சுட்டு போறாங்கள எந்த மகனானா எங்க அப்பனே போதின்னு சொன்னாங்கன்னா எந்த பொண்டாட்டியாவது எங்க புருஷனை எடுத்துட்டு போய் போதீங்கன்னு சொன்னாங்களா சொந்தம் பந்தம் மட்டும் எப்பா அவர் நம்ம சொந்தக்காரப்பா அவரை கொண்டு போய் போதின்னு சொன்னாரா இல்லை ஆவியாகப்பட்டது பிரிந்த உடனே மூச்சு போனது பேரை மாத்திட்டாங்க என்ன பேரு போனோம் நம்ம தானுங்க பேத்த உடனே பேர் வைத்தார் தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் அந்த பேரெல்லாம் எடுத்துட்டாங்க ஆவி போனது அத்தனையும் மாறியது பிணம் என்று பேரை சூட்டினார்கள் அதோட அவனத்தில் யாரும் நிற்காம வந்தாரோடி என் பொண்ணி அது விரைவுடன் உணர்ந்தாலும் போதுமே முகத்தையும் பாராமல் விடை பெற்று தாம்பூலத்தை பெற்றினான் போலாம் அப்படின்னு போறனே என் முகத்தை நீ பார்க்க மாட்டியா பார்க்க மாட்டேடி பொண்ணு நான் உன் கணவண்டி 10 பேர் தாலி கட்டிய கணவன் அத்தனை பேர்களுக்கும் தெரியும்படியாக பிள்ளையை பெற்று 3 கொடுத்தாயே அப்ப என் பக்கம் படுக்கும் போது உனக்கு கணவன் இல்லையா நாளில் உத்தம் பதினேழாம் நாளில் உத்தம் பார்த்திபன் தன ஜவிச்சே தன்னைக்காரு இந்த சேர்ந்தரும் அறிய முன்னே நான் விடை பெற்று போவதற்கு பையன் தாம்பூலமும் தந்தால எனக்கு போதும் அடி பொன்னி அடி பொன்னுரி நாயகமே எடினால் 10 மேலும் 17ஆம் நாள் சண்டை போர்களை நிற்கிறேன் சண்டைக்கு புறப்பட்டு போகிறேன் அதோ பார் கைதிரி உதைத்து வரும்போது நான் போக வேண்டும் அதற்காக உன் கை தாம்பூலத்தை எனக்கு கொடுத்தால் அது வெட்டி தாம்பூலமாக பெற்று செய்கிறேன் அம்மா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வேடிக்கையில விந்தையாக இருக்கிறது. ஆமா அவர் எப்படி சொல்றாரு
இப்படி எல்லாம் சொன்னா பொம்னாடிங்க நம்ம செஞ்சிருவாங்களா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளமாக இருக்கிறது தெரியுமா? அதில் முகா பார்த்தால் நன்றாய் மேலிய முகத்தின் ரூபம் விளங்கிய தெரியும் மோதா. அவர் குலம் தெரியாமல் பேசலாமோ? அவர் சொல்றாரு எனக்கு தாம்பலம் கொடு, நான் போறேன். போ நம்ம தானே கேட்கறதுக்கு விடிய சொல்லிட்டு போறேன். கேள்வி போட்டது நீ, நான் உனக்கிட்ட வர கிடையாது. உனக்கிட்ட நான் கேட்டனா நீ யார் கூட போறதுன்னா உனக்கு கேட்டேன். நான் சிவனேனே எங்க அம்மா வீட்டுல இருந்தோம். நோன்னது யாரு? நீதானே. இவ்வளவு தூரம் நீ வர வச்சுட்டு புரியாத புதிர் பின்னாடி பேசுறீங்க. ஆற்றுல ஒரு காலு சேற்றுல ஒரு கால், அந்த வேலை வேணாம், அந்த வேலை வேணாம். நல்லா கேட்டுக்காங்கம்மா, பொம்னாடிக்கு நல்லா கேட்கணும் விஷயத்த. சுந்தரம், ஆமா, ஒரு பசு மாடு. ஆமா, பசு மாட்டுல இருந்து பாலை கறக்குறோம். பாலை கறந்து அனல் என்று சொல்லக்கூடிய தீயில காய்ச்சுறோம். ஆமா, என்னாகும்? சூடாகும். சூடாகும். அதுல பொறையிடுறோம், தயிராகும். ஆமா, சரியா? அந்த பசு மாடுன்னு சொன்ன பத்தியா? அந்த மாட்டுல கறந்த பால்ல முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. தெரியுமாமா? நான் பேசுறது தப்பா இருந்தா இந்த பொம்மநாட்டி பேசுறது தப்புன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பால்ல முகம் பார்த்தா தெரியாது. தெரியாது. அதே பாலை பொறையிட்டா தயிராகும். ஆமா, தயிர் முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதே தயிரை மத்திட்டு கடைந்த பிறகு மோர் வரும். அதுல மோர் வரும். மோர்ல முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதே மோரை நல்லா மத்திட்டு கடைந்த பிறகு வெண்ணெய் வரும். திரண்டு வருதா வெண்ணெய்? அந்த வெண்ணெயில முகம் பார்த்தா தெரியுமாங்க? தெரியாது. தெரியாது. அதே வெண்ணெய் அனல் என்று சொல்லக்கூடிய தீயில ஒரு சட்டில ஊத்தி காய்ச்சுங்க. காய்ச்சின பிறகு நெய்யா உருகும். அந்த நெய்யில முகம் பார்த்தா எப்படி தெரியும்? பல பழம் தெரியும். பாத்துனுங்கிறீங்களா? யாருன்னா நெய்யில முகம் பார்த்துனுங்கிறீங்களா? தண்ணியில முகம் பார்த்தா தெரியுமா? அதே மாதிரிதான் எண்ணெயில நெய்யில முகம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரிதான் இவரு சொல்றது எப்படி இருக்குது? பால் போல சொல்றாரு. பளிச்சுன்னு சொல்லணும். எதை இருந்தாலும் நேருக்கு நேரா பளிச்சுன்னு. இவர் தான் எங்க அண்ணா, இவர் தான் எங்க தம்பி, இவர் தான் எங்க அம்மா. சொல்லு மன பால போல மங்கள சொல்ற. நீங்க நெய்யில முகம் பார்த்தது போல பளிச்சுன்னு சொல்லி எனக்கு அதான் வேணும். ஒருவேளை பாண்டவருக்கு தாயாதி குந்தமாவுடைய வயிற்றில் பிறந்தவரா இருந்தா மறுபடியும் சொல்றேன், இரு கரங்களால் தாம்பரம் சந்தோஷமா போய்வா, ஆட்சேபனை கிடையாது. ஒருவேளை கௌரவருக்கு தாயாதி, காந்தாரி அவனுடைய வயிற்றில் நான் பிறந்தவன், கௌரவருக்கு அண்ணன் தம்பி, துரியோதன கூட்டத்துக்கு அண்ணன் தம்பி அப்படின்னு தெரிஞ்சா, இடது கால் கட்டை விரல், இந்த கட்டை விரலுக்கு இருந்துட்டியா, இங்கதான் தாமலை வைக்கும், எத்தனை பாக்கு வைக்குவோம், வளைஞ்சி குனிஞ்சி என் காலை தொட்டு கும்பிட்ட மாதிரி எடுத்து போய் சொல்லி போடி. ஐயா எதையும் பேசாதம்மா, எனக்கு இந்த திரை ஒன்றுதானே மறுவாக இருக்கிறது. அவள் பேசியதெல்லாம் இந்த செவியில் நான் கேட்டேனம்மா, கேட்டேன் தாயே. எந்த ஒரு பெண்களுக்கு இந்த திமிர் இருக்கக்கூடாது. என் குலம் என்ன, யாருடைய குமாரன், எப்படி நான் பிறந்தவன் அப்படின்னு சொன்னாதான் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்களா? என்னால் நீ வேதனைப்பட்டிருப்பது என் உள்ளமெல்லாம் பதறுது. எனக்காக இவ்வளவு செய்கிறேம்மா,
இருமா சொல்றேன்னு சொல்லிடு. அவளை நல்லா செவியிட்டு மட்டும் கேட்க சொல்லு. இறைவா, ஏன் இந்த சோதனை கடவுளே? எனக்குதான் இந்த சோதனையா இந்த உலகத்தில்? மற்றவர்களுக்கு யாருக்கான சோதனை கொடுத்தாயா கடவுளே? நான் சொல்கிறேன் கேளுங்கள் இறைவா. பின்னாடி தானம் அது எந்த குலமாதானே? நான் சொன்ன பிற்பாடு எனக்கு விடையுடன் தாங்குலோ அது எனக்கு தருவாயோ என்னருக்கு? நான் எந்த குலத்திலே நான் பிறந்தேன்? நான் எந்த குலத்திலே நான் வளர்ந்தேன்? அப்படி ஒன்றொன்றாக நான் சொல்கிறேன் பொன்னி. அது செவியில் கேளுமா, கேளு. அது கேளு பொன்னி. அம்மா, என்னை பெற்ற என் தாயே, நான் பிறந்த உடனே என்னை சாக வச்சிருக்கூடாது அம்மா. நான் பிறந்த உடனே என் தலை மேல ஒரு கல்லு போடக்கூடாது அம்மா. மகனே கண்ணா, என் பேரை நீ சொல்லாத மகனே. என்று என் பேரை நீ சொல்கிறாயோ அன்னைக்கே உனக்கு உயிர் போயிருண்டா. என் பேரை என்னைக்கு சொல்ற அன்னைக்கு உனக்கு உயிர் போயிருண்டா மகனே என்று சொன்னியம்மா. நான் உன் பேரை சொல்லிட்டு செத்துறம்மா. ஒரு பிள்ளையா பிறப்பது பெற்றோருடைய பேரை சொல்வதற்கு தாம்மா. நான் எத்தனை நாளைக்குமா நான் தாயில்லாத புள்ளன்னு எல்லாரும் பேசுறாங்க. நான் செத்தாலும் உன் பேரை சொல்லிட்டு சாகுறம்மா. என் தாயே, என் பேரை சொல்லாதுன்னு சொன்னியம்மா. இன்னைக்கு உன் பேரை சொல்லிடுறம்மா. சத்தியம் செய்தியம்மா. சொல்ல மாட்டோம்மா. உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தேனே, அந்த சத்தியத்தை நான் மறந்துட்டம்மா. உன் பேரை சொல்வதற்கு தாயே கற்பூரத்தை ஏதாவது தாயே உனக்கு தீபம் ஏற்றுவேன். நான் உயிர் போகாதுக்கு முன்ன உனக்கு கொல்லி வச்சிடறம்மா. தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இணைமகன் என்று சொல்வார்கள். எல்லாருக்கும் முன்ன நான் தான் நம்ம பிறந்தேன். நான் உயிரோடு இருந்த ஒரு நாளைக்கு என் கண்முன்னே நீ மாண்டாளுக்கு கொல்லி வைத்தம்மா. நான் உனக்கு முன்ன நான் போயிடுவேம்மா. உன் பேரை சொல்லிட்டு நான் போயிடுறேன் தாயே. உன் பேரை சொல்கிறேன் தாயே. உன் பேரை சொல்கிறேன் தாயே. அந்த குட்டியெல்லாம் எண்ணினே அம்மா
அம்மா உன் பேரை சொல்லிவிட்டேனே தாயே. ஆண்பார்ந்த சபையோருக்கு எல்லோருக்கும் வணக்கம். கர்ணனாகப்பட்டவன் எவ்வளவு பெரிய குடைவல்லல், தான தர்மங்கள் எல்லாம் வாரி வாரி இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தவர். வாரி வாரி கொடுத்த கரங்களானது குரு சத்திரமேடு போவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தை தொட்டு ஆட்டவா இத போல எனக்கு ஒரு பிள்ளை இருந்து சொத்து சோங்கள் 1000 இருந்தாலும் இந்த தானம் செய்யக்கூடிய கையை பற்றி அதை தொட்டு வணங்கிவிட்டு உங்களால் என்ற காணிக்கையை கர்ணனுடைய வழியில போட்டுட்டு போங்க, நல்லது நடக்கும். அம்மா என்னை என் பெற்ற தாயே, என் தாயார் என்னை பெற்று என்ன செய்தால் தெரியுமா? எனக்கு பால் கொடுத்து எனக்கு வளர்க்காம அம்மா என பாலாட்டு என்னை விட்டாயம்மா. எனக்கு பால் கொடுத்து அம்மா என்ன வளர்க்காம என்னை பாராட்டு என்னை விட்டாயம்மா. என்ன சீராட்டி எங்க அம்மா வளர்க்காமல் என்னை சிறுமைப்பாட என்னை விட்டாயம்மா. என்னை சீராட்டி என் அம்மா வளர்க்காமல் என்னை சிறுமைப்பாட அம்மா விட்டாயம்மா. எங்க அம்மா பால் கொடுத்து என்ன வளர்த்து இருந்தார். அம்மா நான் பரதேசிப்போ இங்க நிச்சயனோ என்னை இந்த என் தாயே பெற்றவுடனே மகனே போடா என்று விட்டு விட்டாயே தாயே. எனக்கு பால் ஒன்று கொடுத்து தாய்ப்பாலை கொடுத்து நான் வளர்ந்திருந்தால் இந்த தருணையெல்லாம் நான் ஆண்டிருப்பேன். அம்மா நான் உன் பேரை சொல்கிறேன். கண்ணன் தூதாக வருகின்ற போது என் பேரை சொல்லாத மகனே அப்பர் என்று என்னிடத்தில் சத்தியத்தை செய்தாய். எத்தாய் சத்தியம் செய்து கொடுத்தேன் எத்தாயே. அந்த சத்தியத்தை மறந்து உன் பேரை நான் சொல்ல போகிறேன். அம்மா என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா. அம்மா கிட்ட சத்தியத்தை கண்ணன் வாங்கி அம்மா பேரை சொன்னானே என்று யாரு என்ன திட்டாதுங்க. உன் பேரை சொல்ல போகிறேன் தாயே. குந்தையன் வயதிலே நான் முந்தி பிறந்தவனே
மகனே, நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்று சொல்லி நான் ஒன்றொன்றாக உனக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன் பொன்னி. அது கவனமாக கேட்டு எனக்கு கை தாமதத்தை கொடுப்பாயோ பொன்னி? என் தாயாராய குந்தியம்மன் என் சூராச்சார நாட்டிய தாயார் பிறந்து என் தாத்தாவாய சூராச்சாரனுக்கு மகளாக பிறந்து சூராச்சார நாட்டிலே சேமமாக என் தாத்தாவும் வாழ்ந்து வருவேன்.